அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தேர்வு முறைப்படி தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் மாறியிருக்கிறார். ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகிய 3 பேர் அடங்கிய குழு புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஞானேஷ்குமாரை ஆணையராக தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிக்க 2:1 என்ற அடிப்படையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராக 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவு 370 நீக்கி 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதாவை உருவாக்குவதிலும் அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை உருவாக்குவதிலும் ஞானேஷ்குமார் முக்கிய பங்காற்றியுள்ளார். தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள ஞானேஷ்குமார் 2029 ஆண்டு ஜனவரி 26 தேதி வரை பதவியில் இருப்பார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்திற்கு வரவுள்ள நிலையில் நள்ளிரவில் அவசரமாக தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவே இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக தலைமை தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ராஜீவ்குமார் 4.5 ஆண்டு காலம் தேர்தல் ஆணையராக பதவியில் இருந்துள்ளார். அதில் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகித்துள்ளார். தனது பதவி காலத்தில் 31 மாநில மற்றும் யூனியன் பிரதேச தேர்தல்களையும், குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து வகையான தேர்தல்களையும் நடத்திய தேர்தல் ஆணையர் என்ற அரிய சாதனையை ராஜீவ்குமார் பெற்றுள்ளார்.